ஒரு தொழிலை ஆதரிக்க இங்கு எவரும் இல்லை, ஆனால் ஒரு தொழிலை கெடுக்க இங்கு பலர் உண்டு. முதலில் இந்த காணொளியை பாருங்கள். இப்போ தையல் மிஷின் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? ஆமாம், தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் சனிமொழியில் வச்சிங்கன்னா கர்ப்பம் கலையும். சனிமொழியில் வச்சா அப்புறம் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் பணம் நிற்காது, பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த தையல் கலையை தொட்டவருடைய வாழ்க்கையில முதல் விஷயம், கண்டிப்பா வீட்டில் தையல் மிஷின் வச்சு தச்சிட்டு இருக்க பெண்களுக்கு கணவருடைய தொடர்பு அப்படின்றது, கணவருடைய அன்பு அப்படின்றது கிடைப்பது கடினம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தலை சுருட்டை முடின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, இது தொடர்பு அந்த பெண்களுக்கு நிறைய இருக்கும். மூன்றாவது விஷயம், இந்த மெஷினை தொட்டதற்கு பிறகு தையல் மெஷின்ல தொடர்பாகி இருக்கிற அத்தனை பெண்களுடைய பல்ல மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க, பல்களில் அதிக இடைவெளி அல்லது பல் சீரற்ற அமைப்பில் இருத்தல் அல்லது பல் சொத்தையாக இருத்தல் உறுதியாக இருக்கும். மூணாவது, அதீதமான தெய்வ வழிபாடு, எந்த உறவுகளோடும் ஒத்து போகாத நிலை. தையல் மிஷின் ஒரு வீட்டுல ஒரு பெண் போட்டு தைக்கிறான்னா அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணோட ஒத்து போறாரு மட்டும் சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கமெண்ட் வரட்டும், மனசாட்சி படி பண்ணணும். இவர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் இவர்கள் சொல்வது என்னவென்றால், உங்கள் வீடுகளில் தையல் மிஷின் இருக்கக்கூடாது, அப்படி உங்கள் வீடுகளில் தையல் இயந்திரம் இருந்தால் வாழ்க்கையின் பின்னடைவை சந்திப்பீர்கள் என்று சொல்றாங்க. அப்படி இவர்களின் வீடியோ கமெண்ட்களுக்கு சென்று போய் பார்த்தா, நான் உடனே தையல் மிஷினை வித்துடுறேன், நான் தையல் மிஷின் வாங்கலாம்னு ஆசை இருந்தது, ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ அந்த ஆசை எனக்கு இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டென்ட்டே இல்லை என்ற ஒரு காரணத்தால் மகளிர்களின் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற இந்த தையல் மிஷின் கண்டென்ட்டை ஒரு டாப்பிக்காக எடுத்து தன்னை பிரபலப்படுத்த மக்கள் மத்தியில் போலியான ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புகிறார்கள். இன்றைய சூழலில் இந்த தையல் மிஷின் தான் கணவனை இழந்த பெண்களையும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களையும் இந்த சமூகத்தில் நாம் யார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் இது போன்று போலியான ஜோதிடர்களை பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்தால் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து பின்னடைவை சந்திப்பீர்கள்.